ஆதாரத்துடன் பதில் கொடுத்த அண்ணாமலை, இனி திமுக இந்த பக்கமே வரக்கூடாது. செம்ம மாசு. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எந்த ஒரு பேப்பர் கூட இல்லாமல் ஒவ்வொரு குற்ற வழக்குகளுக்கு பின்னணியில் இருக்கும் டேட்டாவை சரியான எண்ணிக்கையில் ஊடகத்தில் வெளிப்படுத்தி வருகிறார். உண்மையை நேருக்கு நேராக கொண்டு சேர்த்ததன் அடிப்படையில் இளைஞர்கள் பலரும் அண்ணாமலையை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டனர். இந்த நிலையில் அண்ணாமலை சமீபத்தில் போக்சோ வழக்கு குறித்து எண்ணிக்கையை வெளிப்படுத்தினார். ஆனால் அண்ணாமலை சொன்ன புள்ளி விவரம் தவறு என ஃபேக்ட் செக் ஒரு பதில் அளித்துள்ளது. இதற்குத்தான் அண்ணாமலை உண்மை விவரம் என்னவென்று திமுகவுக்கு ஆதரவாக இருக்கும் நபர்களுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். சமூக பக்கத்தில் வெளியிட்டுள்ளதாவது: கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 5 அன்று மாண்புமிகு மத்திய சட்டத்துறை மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மேவால் அவர்கள் பாராளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு கொடுத்த பதில் தரவுகளின்படி 2021-2025 வரை 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் பதிவான போக்சோ வழக்குகளின் எண்ணிக்கை 39,999. இந்த தரவுகள் தேசிய நீதித்துறை தரவுத்தளம் படி எடுக்கப்பட்டவை. தான் பேசும்போது 39,900 வழக்குகள் என்று 99 வழக்குகளின் எண்ணிக்கையை குறைத்து கூறிவிட்டேன் என்றுதான் உண்மையில் உண்மை சரிபார்ப்பு செய்திருக்க வேண்டும். ஆனால் திமுகவின் கையாலாகாத ஆட்சியை விமர்சிக்கும் போது மட்டும் துள்ளி குதித்து ஓடி வரும் யூ டர்ன் என்ற சோ கலெக்ட் ஃபேக்ட் செக் இணையதளம் எந்த ஆதாரமும் இல்லாமல் தங்களுக்கு விருப்பமான வழக்கு எண்ணிக்கையை கூறி 60,989 வழக்குகள் தான் பதிவாகி இருக்கின்றன என்று கூறுகிறது. அதிலும் குறிப்பாக அந்த சகோதரர் ஆண்டு வாரியாக வழக்கு விவரங்களை கூறும்போது பதற்றத்தில் 2024ஆம் ஆண்டு விவரங்களை 2 முறை திருப்பி கூறுகிறார். எங்கிருந்து வந்த அழுத்தம் என்பது தெரியவில்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இட்லிக்கு சட்னி வைத்துக் கொள்வாரா அல்லது சாம்பாரா என்ற அளவில்தான் தமிழகத்தில் சில உண்மை சரிபார்ப்பு தளங்கள் இயங்குகின்றன. ஆகவே தங்கள் அறிவெல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் தலையிட்டு தங்கள் பெயரை கெடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று இந்த சோ கால் ஃபேக்ட் செக் இணையதளங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கும் சில அறிவு ஜீவிகளுக்கு பதில் கொடுத்துள்ளார்.